ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித். ஆக்சுவலி இன்னைக்கு சண்டே ஆட்டு நம்ம ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி காலையில் ரைடு ஒரு 6 மணிக்கு இருந்துச்சு. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அந்த ரைடு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் கோவில் தாங்க. பட் அது ஒரு ஹிடன் ஸ்பாட்டு. ஹிடன் ஸ்பாட்டை நான் நாசாகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் ஹிடன் ஸ்பாட்டை நாசாகிற இல்லைங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த இடத்த எல்லாருக்கும் காட்டி கொடுத்து எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். அது ஒரு ட்ரெக்கிங்கான இடம். நிறைய வயசானவங்களுக்கு எல்லாம் வர கஷ்டமா இருக்கும். பட் முடிஞ்சவங்க வாங்க. நம்ம அந்த ஸ்பாட்டு தவிர போனது கிடையாது, வீடியோஸ் பார்த்து தான், நிறைய பேர் கேட்டு தான் நம்ம போக போகிறோம். ஸோ அந்த இடத்த போய் பார்க்கலாம். அங்கே உள்ள எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம போட போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டே பண்ணி பாருங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஹிடன் வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவும் சேர்த்து பாருங்க. ஒண்டர்ஃபுல் ரைடு. நம்ம இந்த ஹிடன் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். வந்து கீழே பைக்கை வச்சுட்டு மேலே போனோம். மேலே கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் நடக்கணும். அண்ட் இங்கே வந்து அடையாளம்னா ஒரு சர்ச்சு தான் அடையாளம். ஸோ அந்த சர்ச்சு பக்கத்தில் வண்டியை வச்சுட்டு நமக்கு மேலே நடந்து போகலாம். வாங்க பார்ப்போம். ஆக்சுவலி மேலே அப்படி மலையேறி வந்தோம், ட்ரெக்கிங் வந்தோம். அண்ட் சீசன் நல்லா இருக்குது. ஆனால் கீழே கேட்டாக்கில் ரொம்ப தூரம்னு சொல்கிறாங்க. இந்த தூரம் எல்லாம் மலையேறி போகணும். மேக்ஸிமம் ட்ரெக்கிங் நடக்க முடிஞ்சவங்க வருங்க. கிட்டத்தட்ட 2-2.5 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்ல ஒரு ஆம்பியன்ஸு. மழை டைம் வராதுங்க, சறுக்குது. அண்ட் என்னெல்லாமோ ஓடுது. சரி பரவாயில்ல, முருகனை பார்க்க போகிறதுனால பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு செம்ம எக்ஸ்ப்ளோரிங் இடம்னு தோணுது. ட்ரெக்கிங்க்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே போய் பாக்கி விசேஷங்கள் என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இங்க வந்தோம் என்னன்னு தெரியாம இது போயிட்டே இருக்கு. தீர நதியாரம் படம் மாதிரி 2 கிலோமீட்டர் எப்போ போய் சேருவோம் தெரியாது. ஆனா காலையில வந்ததுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட். இது டெய்லி ஏறினா உடம்பு குறையும், கண்டிப்பா குறையும். ஃபிட்டா இருக்கலாம், அதான் உயிரோட இருக்கலாம். கீழேருந்து அந்த கோவில் ரொம்ப வெளியே ஹிடன் ஸ்பாட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் வரணும்னு சொல்லும்போது ஆண்டவன் சிரிச்சிருப்பான். வாடா ராசா, வாடா ராசா. அதுக்கான விஷயம் இப்போ தான் தெரியுது. ஆயிட்டோம் கிட்டத்தட்ட 2-2.5 கிலோமீட்டர் ஏறியாச்சு. இன்னும் 2 கிலோமீட்டர் சொல்லி குறைய மேலே கிடக்கு. ஐயோ, பட் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா. ஏன் டாக்டர் படத்தில் யோசிக்கலாம் கேட்பார். யார் வேணா எங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து கொள்ளிங்களான்னு பார்க்குற மாதிரி புதிய வீடியோ தெரிஞ்சு அவர் இதுதான் என்னோட ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் ட்ரிப் ஆயிருக்கும். நம்மளது அஜித் படிக்கிறாரு போது தற்சயமாக அவருக்கு சிகிச்சையாக சப்ஸ்கிரிப்ஷன். இந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கும் ப்ரோ? பார்ப்போம். போட்டேன். ஹாய் ஹலோ மக்களே, ஹாய் ஹண்ட்ரட். அடுத்த வீடியோவில் உயிருண்டையும் பார்ப்போம். இல்லைனா இந்த வீடியோ எனக்கு யாராவது சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட வச்சு எடிட் பண்ணி போடுறேன். எனக்கு என்ன நேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களை நான் காட்டுறேன். ஓகேவா?
மேலே அப்படியே பண்ணுறோம் கைஸ் அட்லாஸ்ட் பார்த்து வருங்க இறங்க நல்லா காற்று இருக்குது காற்று விடுங்க மூட்டை காற்று இருக்குது சரி அப்படியா அவங்க இங்கே வந்தீங்கன்னா சாப்பிட பசிக்கும்னா சாப்பிட ஏதாவது எடுத்து வைங்க. லைட் ஃபுட்டு போதும், ஹெவி ஃபுட் எல்லாம் வேண்டாம். அண்ட் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக டீஹைட்ரேட் ஆகும். கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் கிட்ட ட்ரெக் செய்யணும். ஒரு 1 hour, ஹார்ட்லி 1 hour ட்ரெக் செய்யணும். அண்ட் வைட்டல் கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும். பெரியவங்க எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, சத்தியமாக தீர்ந்துடுவீங்க. ஒரு மிட் ஏஜ் பீப்புள் அண்ட் ஃபேமிலிஸ் குழந்தைகள் எல்லாம் கொண்டு வராதிங்க. செம ஹார்ட் ட்ரெக்கிங்காக இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு அன்ஆத்தென்டிகேட்டே பிளேஸ். ஏன்னா படி கூட இருக்காது, தடம் கூட இருக்காது, ஜஸ்ட் ஒரு காட்டு வழி தான். ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் பார்த்து பாருங்க. பட் மேலே போனால் வியூஸ் எப்படி இருக்குன்னு தெரில. மேலே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்கள் பின்னாடி வந்தவங்களெல்லாம் காணோம், வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என் கேமராமேனுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட்டு ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். இனி வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஆசைப்பட்டு இன்னைக்கு வந்தான். சரி மேலே போய் காட்சிகள் காட்டி கொடுப்போம் எனக்கு. இப்படி இருந்தார் ஸ்டார்டிங்கில். இப்போதைக்கு அவர் இருக்க நிலமை ஓகே. நல்லா பாருங்கள், எந்திரிக்க கூட முடியாமல் உட்காந்துருக்காரு. தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. கீழேருந்து ரொம்ப பெரிய வசனம் எல்லாம் பேசிட்டு வந்தார். ஹிடன் பிளேஸு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், ஜாலியாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தா படத்துக்கு கிடக்காரு, நடக்க முடியலன்ட்டு தண்ணி கேட்குறாரு. ஸோ தற்போதைய அஜித் நிலைமை தான். ஸோ வந்துட்டு இதோடு நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கிறோம், ஓகேவா. அவரால் இதுக்கு மேலே நடக்க முடியாதுன்ட்டு படுத்துட்டார் அங்கே. இப்படி உசு பேத்தினா தான் சம்டைம்ஸ் எல்லாம் எந்திரிப்பார். தண்ணி எடு. ஆக்சுவலி நம்ம இப்போ நிற்கிற இடம் வந்து ஆரல்வாய் மொழி சித்தர்கிரி இல்லைனா செங்கிரி தென் பழனின்னு சொல்கிற ஒரு முருகர் கோவிலில் தான் நிற்கிறோம். ஆக்சுவலி இது வந்து நாகர்கோவிலேருந்து ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸு, குலசேரத்துலேருந்து 40 கிலோமீட்டர் வரும். நீங்கள் காலத்துக்கு ரைடு அமேசிங் ஒரு ரைடெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். வந்து இங்கே வந்து 3 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எப்படியெல்லாம் மூச்சு வாங்குச்சு இறச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மேலே வந்தீங்கன்னா பியூட்டிஃபுல் வியூ பாயிண்ட்னா நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் ஒரு பக்கம், டேம் ஒரு பக்கம், வயல் ஒரு பக்கம், விண்டு மில்ஸ் ஒரு பக்கம், ஹைவே ஒரு பக்கம். அப்படியே அந்த முருகர் சித்தர் உருவத்தில் இருக்க முருகர் அழகாக ஒருங்கி நிற்கிறது பார்க்குறதுக்கு பிளஸ்ஸுங்க. அந்த 3 மணி நேரம் ட்ரெக்கிங் எல்லாம் மறந்து போகும். மேலே வந்து நீங்கள் முருகரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ட்ரெக்கிங்கில் எனக்கு கிடச்சது. அண்ட் அது மட்டும் இல்லை, குழந்தைங்க பெரியவங்க கொஞ்சம் வரது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு ரூட்டடான ட்ரெக்கிங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து வாங்க. இந்த கோவிலில் முன்னர் காலத்தில் முருகர் வந்து சித்தர் வேஷத்தில் வந்து இங்கேருந்து தவம் பண்ணார் அப்படிங்கிறதான் ஐதீகம் இந்த மேலே இருக்கிற கோவிலில். அதுதான் இங்கே உள்ள ஒரு ஹிஸ்ட்ரியாட்டு பேசப்படுகிறது. அண்ட் இதுக்கு மேலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் உங்களை இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறத பாய் ஃப்ரம் அஜித் அண்ட் see you. இதோட இன்னும் ஒரு ட்ரெக்கிங் வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வீடியோகிராஃபர்.